Hi everyone, 12th accounts ku வந்து important questions தான் பார்க்க போறோம் last day night. So நான் சொல்ற டாபிக்ல சொல்ற இல்லுஸ்ட்ரேஷனும் எக்ஸசைஸும் பார்த்துக்கங்க. தியரி क्वेश्चन 5 क्वेश्चन இருக்கு. அதோட டிஃபரன்ஸ் 2 क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு 5 மார்க்ல. அப்ப அத படிச்சாலே பாஸ் மார்க் எடுத்துறலாம். ஆனா 12th வந்துட்டீங்க அக்கவுண்ட்ஸ்ல மார்க் எடுக்கணும்ல. சோ அதுக்காக நான் எல்லா எக்ஸசைஸ்லயும் எதெல்லாம் பார்க்கணும்னு சொல்றேன். அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இது பழைய PDF தான். அதனால தான் உங்களை வந்து நோட் பண்ணிக்க சொல்றேன். இந்த PDF எடுத்துக்கங்க டிஸ்கஷன் பாக்ஸ்ல வச்சிருப்பேன் அதுக்கு PDF பார்த்துட்டு போயிடாதீங்க சொல்றத நோட் பண்ணுங்க தயவு செய்து பாக்ஸ் போடுறது மட்டும் கிடையாது இருங்க சோ அப்ப ஸ்டேட்மென்ட் ஆஃப் அவேஸ் பேலன்ஸ் ஷீட் நான் 7 5 மார்க் எழுதுறதுக்கு ஐடியா சொல்றேன் அப்புறம் 2 மார்க் 3 மார்க் சொல்றேன் ஸ்டேட்மென்ட் ஆஃப் அவேஸ் பேலன்ஸ் ஷீட் டபுள் என்ட்ரி இன்கம்ப்ளீட் இது ரெண்டும் படிச்சிருங்க ரெண்டு 5 மார்க்ல கேட்க ஏதோ வாய்ப்பு இருக்கு இந்த 18 19 20 இதுல 18 19 20 இந்த 6 சம்ல நல்லா பாத்துக்கோ either illustration or exercise எது வேணாலும் போட்டு பாரு கண்டிப்பா 2 இல்ல 1 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு chapter 2 receipt payment income expenditure இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா படிச்சா 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை படிக்க முடியல சார் கஷ்டமா இருக்கு அப்படினா 2 3 4 illustration 2 3 4 receipt payment கண்டிப்பா இதுல இருந்து ஒன்னு வரும் சரியா கண்டிப்பா இதுல ஒன்னு வரும் சரி இது வேண்டாம் ஊட்டலாமா லாஸ்ட் டே நைட்டுக்கு அது வேண்டாம் நல்லா படிக்கிற குழந்தைங்க அது பாத்துக்கங்க ஓகே chapter 2 முடிஞ்சு chapter 3 fixed capital fluctuating capital வரலாம் 5 மார்க்ல 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க இதுல கமிஷன் சம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிஷன் சம் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் 4 சம் மட்டும் 16 17 23 21 இத மட்டும் பாரு அவ்வளவுதான் அடுத்து யூனிட் 4 தான் கை கொடுக்கும் 2 5 மார்க் வரும் இதுல குட்வில்ல கேபிடலைசேஷன் மெத்தட் கேபிட்டல் மெத்தட் அதுக்கு அப்புறம் annuity மெத்தட் வெயிட்டேஜ் மெத்தட் வெயிட்டட் ப்ராடக்ட் மெத்தட் So super profit method இவ்வளவு இருக்கும் தவிர ஃபார்முலா படிச்சீனா எழுதிடலாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்ப ஃபார்முலா படிச்சு எழுதலாம் என்ன இருக்கு எக்ஸர்சைஸ்ல இந்த சம்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ல இந்த சம்ஸ் நீ இல்லுஸ்ட்ரேஷன்ல பார்த்தாலே எக்ஸாம்பிள் எழுதிடலாம் மேக்ஸ் மாதிரி கூட கிடையாது எடுக்கிற ஃபார்முலா எழுத சப்ஸ்டிட்யூட் பண்ற இத பார்க்க மாட்டியா பாஸ் பண்ணனும்னு நினைக்கிறவன் ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த செகண்ட் யூனிட்ல ரிசிப்ட் பேமெண்ட் அந்த சம் மட்டும் யூனிட் 4 இத மட்டும் பார்த்தாலே 4 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து இல்லுஸ்ட்ரேஷனும் பார்த்துக்க சூப்பரா எழுதலாம் அடுத்து யூனிட் 5 ல இது நீ பார்க்க முடியலனா விட்டுரு ரீவேல்யூவேஷன் அக்கவுண்ட் மட்டும் பாரு இந்த 4 5 6 7 இல்லுஸ்ட்ரேஷன் சம் மட்டும் பாரு எக்ஸர்சைஸ் வேண்டாம் எக்ஸர்சைஸ்ல இங்க கொடுத்திருக்கேன் வேண்டாம் இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்துக்கோ யூனிட் 6 ல வந்து டெத் ஆஃப் பார்ட்னர் மட்டும் பாரு எக்ஸர்சைஸ்ல 4 5 6 சாரி எக்ஸர்சைஸ்ல 20 21 22 டெத் ஆஃப் பார்ட்னர் வந்து 20 21 22 இல்லுஸ்ட்ரேஷன்ல சாரி 20 21 22 தான் டெத் ஆஃப் பார்ட்னர் இல்லுஸ்ட்ரேஷன்ல 20 21 22 சோ இது நீங்க டெத் ஆஃப் பார்ட்னரை கண்டிப்பா பார்க்கணும் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் அப்புறம் சாக்ரிஃபைசிங் அண்ட் கெய்னிங் ரேஷியோ 5 தியரி அப்புறம் யூனிட் 1 யூனிட் 2 ல ரெசிப்ட் பேமெண்ட் யூனிட் 4 ல வந்து அந்த கேபிடலைசேஷன் மெத்தட் கேபிட்டல் மெத்தட் வெயிட்டேஜ் ப்ராஃபிட் மெத்தட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அந்த மெத்தட் பாத்தீனா அதுல ரெண்டு எழுதலாம் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர் அதுக்கு அப்புறம் ரீவேல்யூவேஷன் கட் பார்த்தா 7மே எழுதலாம் அப்படினு அடிச்சு சொல்லுவேன் இத மட்டும் பார்த்தா போதும் ஓகே அடுத்து 2 மார்க் தியரி படிச்சீனா 90 க்கு 75 க்கு மேல எடுக்கலாம் யூனிட் 1 ஈஸி யூனிட் 2 ஈஸி யூனிட் 3 ஈஸி படிச்சிரு நான் கொடுத்தது அப்படியே படிச்சிரு யூனிட் 4 5 6 உனக்கு படிக்க பிடிக்கலையா படிக்காத யூனிட் 4 மட்டும் படி போதும் 4 யூனிட்ல படிச்சாலே 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க சோ ஓகேவா ஏன் 5 கூட எழுதலாம் சம் கேட்பானுங்க 2 மார்க் 3 மார்க்ல அது பரவாயில்லை சம் பார்க்க முடிஞ்சா பாருங்க இல்லனா தியரி பார்த்தாலே எழுதிடலாம் புக் பேக் 1 மார்க் 20 வரும் 20மே கரெக்ட்டா ஆயிரலாம் சோ என்ன பொறுத்த வரைக்கும் அக்கவுண்ட்ஸ்ல பாஸ் பண்றங்கிறது ஒண்ணுமே கிடையாது புக் பேக் 1 மார்க் 20 ஓகேவா ஜஸ்ட் சாப்டர் 4 உம் சாப்டர் 1 பார்த்தாலே 35 மார்க் எடுக்கலாம்ங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஆனா ஒரு 75 எடுக்கணும்னு நினைச்சு படிங்க நான் சொன்னதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா மார்க் எடுக்கலாம் 80 வரைக்கும் எடுக்கலாம் ஓகே சோ லாஸ்ட் நைட் क्वेश्चंस சொல்லியாச்சுல என்னென்ன டாபிக் முக்கியம் சொல்லியாச்சுல அந்த டாபிக்ல அந்த சம் பார்த்தா போதும் இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தா போதும் போட்டு பாருங்க ஒரு ரெண்டு சம்ஸ் போட்டு பாருங்க அங்க போனா வராது ஸ்டக் ஆயிடும் ஓகே நல்லா பண்ணிட்டு வாங்க 12th ஸ்டாண்டர்ட் நம்ம முடிஞ்சு வீடியோலாம் நாளைக்கு பேசும்போது நீங்க பாப்பீங்களான்னு தெரியல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் பாப்பாங்க நீங்க பாப்பீங்களான்னு தெரியல இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களே தான் இந்த ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நான் போட ஆரம்பிச்சேன் அதுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி அண்ட் ஆல்சோ இந்த கோட்டேலி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மள சப்போர்ட் பண்ணுங்க பண்ணீங்கனா ஆப் இயலிக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அண்ட் ஆல்சோ மிட்டம்க்கு சப்போர்ட் பண்றேன் கண்டிப்பா உங்க சப்போர்ட்டுக்கு மிக நன்றி அண்ட் ஆல்சோ கண்டிப்பா வந்து அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து அதுல போடுறேன் பப்ளிக் டைம் டேபிள் வர போகுது பார்க்கலாம் Thank you.